படிப்பு, விளையாட்டு என அனைத்திலும் திறமையாக இருந்த மாற்றுத்திறனாளி வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழநெட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி ராஜேஸ்வரி தம்பதியின் மகள்தான் சரண்யா. பிறந்ததிலிருந்தே கண் பார்வை குறைபாடுடன் அவதிப்பட்டு வந்த சரண்யா 11 வயதில் தந்தையை இழந்திருக்கிறார். பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த சரண்யாவுக்கு மீண்டும் கண் பார்வையை மீட்க முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்து விட்ட நிலையில் மனம் தளராமல் தனது படிப்பை தொடர்ந்துள்ளார் சரண்யா. கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிக்கூடத்தில் படித்த நிலையில் அதிக மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார். தொடர்ந்து இளநிலை ஆங்கில பட்டப்படிப்பை முடித்த நிலையில் விளையாட்டிலும் கெட்டியாகவே விளங்கியுள்ளார் சரண்யா. ஷாட்புட், ஜாவ்லின் விளையாட்டுகளில் பாரா ஒலிம்பிக் தகுதிக்காக தமிழ்நாடு அளவில் விளையாடி வெற்றி பெற்று தேசிய அளவிலான விளையாட்டில் பங்கேற்று அங்கு 4வது இடத்தை பெற்றுள்ளார். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சூழலில் சொந்த ஊருக்கே திரும்பி இருக்கிறார் அவர். ஆனால் அங்கு அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. இப்போ பிஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டா சார், முடிச்சிட்டா. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தால் நாங்கள் பழைய வீடு எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு சார். வீட்டில் இருந்த பொருளெல்லாம் யாரோ அள்ளிட்டு போயிட்டார். இப்போ நாங்கள் வரவுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை சார். எவ்வித அடிப்படை வசதியும் இன்றி ஒரு கதவு கூட இல்லாத அவல நிலையே நீடித்து வருகிறதாம். இதனால் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் தவித்து வருகிறார் சரண்யா. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது சார். கழிப்பறை வசதி கூட கிடையாது. என்னை ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் சார் இருக்குது. அதனால் இங்கே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை சார். பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வீடு கட்டலாம் என நினைத்த சூழலில் வீடு கட்டுவதற்கு பங்கு பணம் போட வேண்டும். ஆனால் அதற்கும் வசதி இல்லாததால் அந்த வீடும் கட்ட முடியாத நிலையே உள்ளதாம். வர பூச்சி வட்டம் சார். இந்த வீட்டில் தான் சார் நான் என் பிள்ளைய வச்சு நான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை சார். எங்களுக்கு அந்த அரசாங்கம் பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு வேலையும் எங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடும் கட்டி கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதும் சார். இவ்வளவு இன்னல்களுக்கு இடையிலும் தன்னம்பிக்கையுடன் பேசும் சரண்யா தன்னையும் தன் தாயையும் பார்த்து கொள்ள ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் கொடுத்தால் போதும் என்கிறார். சார் இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வேலை வேணும் சார். வேலை எதுக்கு அப்படின்னா நான் எங்கள் அம்மா பார்த்துக்கணும், என்னோட லைஃப்பில் அன்றாட நீட்ஸ் எல்லாமே நானே இது பண்ணிக்கணும் சார், பூர்த்தி பண்ணிக்கணும். நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும் சார். பார்வை இழந்தாலும் தன்னம்பிக்கையுடன் காத்திருக்கும் சரண்யாவின் கோரிக்கை உரியவர்களை சென்றடைய வேண்டும் என்பதே நம் விருப்பம். தந்தி டிவி செய்திகளுக்காக மானாமதுரையில் இருந்து செய்தியாளர் இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.